உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் அறிக்கையை கையளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் குறித்த அறிக்கை கையளிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை தனித்தனியாக தயாரித்து கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சர்வஜன அதிகாரம் கட்சியின் தவிசாளர் ரொஷான் ரணசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சஜித் என்பவர் ஒரு நல்ல மனிதர். ஆனால் கட்சி தலைமைத்துவம் தொடர்பில் சிறந்ததொரு நேரடியான தீர்மானங்களை மேற்கொள்வராயின் அது பெருமதியானதாக அமையும். பல மாவட்டங்களில் தனது சுய விருப்பத்தையே நிறைவேற்றுகின்றார் என்பதை சஜித் பிரேமதாசவும் புரிந்து கொள்ள வேண்டும். அது முரணான விடயமாகும். அவ்வாறான பிரச்சினைகளால் அல்லவா இப்போதுள்ள தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகுகின்றனர். ஒன்று, தலைவர் நேரடியாக இதில் தலையிடவில்லை, அல்லது மாவட்ட தலைவர்களின் பிரச்சினை இங்கு இருக்க வேண்டும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதென்றால் கடந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பமாக காணப்பட்டது. அதனை நிறைவேற்ற முடியாமல் போனால் மிகவும் கடினமானது. பிரதான எதிர்க்கட்சிக்கு பாரிய பொறுப்பொன்று உள்ளது. மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை அறிவாற்றலுடன் கவனித்து எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும். பெருமளவிலான சபைகளில் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் சிறந்ததொரு தகுதியுடைய தலைவராக அறிமுகப்படுத்துவதற்கான தேவை சில கட்சிகளுக்கு இருந்தது. அந்த நபர் சிறந்தவர் என நாங்களும் உணர்கின்ற பட்சத்தில் நாங்களும் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கமைய எமது வாக்குகளை பயன்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். குறைந்தது 35 சபைகளாவது நாங்கள் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. அதாவது நாங்கள் அதிகூடிய எண்ணிக்கையை கொண்ட கட்சியாக அந்த 35 சபைகளில் இருக்கிறோம். நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு, முஸ்லீம் கட்சிகளோடு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு விடயம், 35 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும், அதுக்கு தாங்கள் உதவி செய்வார்கள். ஆனால் தங்களுக்கு ஒரே ஒரு சபையிலே தான் அதிகூடிய ஆசனம் இருக்கிறது. ஆகையினால் தாங்கள் ஒரே ஒரு சபை தான் தங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே வேறு சில சபைகளுக்கும் தாங்கள் ஆட்சி அமைப்புக்கு உதவி செய்யுமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஏதாவது அப்படியாக விதிவிலக்காக செய்ய முடியுமா என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த படிமுறைக்கு இணங்கி வராமல் தாங்களாகவே ஆட்சி அமைக்க முனைகிற கட்சிகள் இருந்தால் அவர்களோடு இந்த இணக்கப்பாடு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். நாங்கள் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்களும் செய்வோம். இதனிடையே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் மட்டக்களப்பு ஏறாவூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் நேற்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழரசு கட்சியோடு மிக நெருக்கமான உறவோடு இருக்கின்ற நாங்கள், எங்களுக்கு தமிழரசு கட்சி எல்லா இடங்களிலும் நாங்கள் பரஸ்பரம் இந்த ஆட்சி அமைக்கின்ற விவகாரத்திலே ஒரு உடன்பாட்டை கண்டிருக்கிறோம். அதே போல் அடுத்த மாகாண சபை ஆட்சியிலும் அவர்களோடு சேர்ந்து கிழக்கு மாகாணத்தின் ஆட்சி, நாங்கள் கடந்த முறை கிழக்கு மாகாண சபையின் ஆட்சியை கைப்பற்றுவதில் தமிழரசு கட்சி எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்பு தந்தது. அதை நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பாடும், தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் அந்த உணர்வோடு தான் இந்த தேர்தலுக்கு, ஏன்னா கிழக்கு மாகாணம் 3 சமூகங்களும் ஒன்றாக வாழுகின்ற பூமி. முஸ்லிம்களுக்கு இந்த மாகாணத்தை தவிர வேறு மாகாணங்களில் முன்னிலை அதிகாரம் பெறுவது என்பது சாத்தியமான விஷயம் அல்ல. எனவே அப்படியான ஒரு இடத்திலே பலவிதமான விட்டுக்கொடுப்புகளோடு இந்த அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கும் பல புதுமைகளை செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய புதிய அரசியல் பாதையை வடிவமைத்துக் கொள்வதற்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் முனைப்போடு இயங்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கிறது.